ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணலாம். பட் எரர் ஸ்பாட்டிங் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ப்ரிப்போசிஷனை பேஸ் பண்ணி, ஓகேவா? ஸோ ப்ரிப்போசிஷன் பேஸ் பண்ண எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்க போகுது. தே வாக்டு பிசைட்ஸ் ஈச் அதர் இன் கம்ப்ளீட் சைலன்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்ல வராங்க? அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பக்கத்தில் நடந்து போனாங்க, பட் எதுவுமே பேசிக்கல, சைலண்ட்டாக. ஸோ இதில் என்ன எரர் இருக்குது? நமக்கு எரர்ஸ் ப்ரிப்போஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பிசைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பிசைட்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இன் அடிஷன் டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பட் பக்கத்தில் அப்படிங்கிறப்போ சைட் பை சைடு அப்படிங்கிறப்போ வி ஷுட் யூஸ் பிசைடு, ஓகேவா? பிசைட்ஸ் வரக்கூடாது, பிசைடு. இப்போ ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல பிசைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வென் இட் கம்ஸ் டு சைடு அப்படிங்கிறப்போ வி ஷுட் யூஸ் பிசைடு. அடுத்து பாருங்க, ஹிஸ் மென்டார் ராணா கேஷவ் வாஸ் பிளைண்ட் வித்தின் ஒன் ஐ. ஸோ அப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட்டை தமிழில் வாசிக்கலாம். ப்ரிப்போஷன் எரர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவரோட மென்டார், அந்த நேம் என்ன அப்படின்னா ராணா கேஷவ். அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கண்ணில் குறைபாடு உள்ளது. ஒரு கண்ணில் தெரியாது அப்படிங்கிறப்ப இல்லுன்னு தானே வருது. அப்போ இல்லுன்னு சொல்லி வர்றப்ப வித்தின் யூஸ் பண்ணக்கூடாது, வி ஷுட் யூஸ் இன். சரிங்களா? ஒரு கண்ணில் அப்படிங்கிறப்ப வி ஷுட் யூஸ் இன். எங்கெல்லாம் இல் வருதோ அங்கன்னா இன் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, நோ none could dare to encroach on his right. ஸோ இதில் என்ன எரர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஃபால்ட்டாக தெரிஞ்சுக்கணும். என்க்ரோச் அப்படிங்கிற வெர்பை ஃபாலோ பண்ணி we should always use upon, not on, ஓகேவா? என்க்ரோச் always follows by upon. என்க்ரோச் always follows by upon. She was taken with surprise when she saw the famous Taj Mahal. ஸோ தமிழில் வாசிங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவள் வந்து என்ன ஆயிட்டா, ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிட்டா. எதனால சர்ப்ரைஸ் ஆனா அப்படின்னா தாஜ்மஹாலை பார்த்தப்ப அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷி வாஸ் டேக்கன் வித் சர்ப்ரைஸ். வித்னா என்ன செய்வோம்? உடன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இவ என்ன பண்ணா? சர்ப்ரைஸால எடுக்கப்பட்டா. ஷி வாஸ் டேக்கன் அதனால அப்படிங்கிறப்ப வி ஷுட் யூஸ் பை ஹியர், ஓகேவா? பை, நாட் வித். வித்னா அக்கம்பெனி அப்படிங்கிறத நான் என்ன சொல்லுவேன்? வித் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன பண்ணேன்? என் ஃப்ரெண்டு கூட கடைக்கு போனேன். ஸோ ஐ வெண்ட் ஷாப்பிங் வித் மை ஃப்ரெண்டு. ஏன்னா ஃப்ரெண்ட் உடன், உடன்னு சொல்லி வர்றப்போ மட்டும்தான் நான் வித் யூஸ் பண்ணணும். இது வந்து சர்ப்ரைஸ் ஆல எடுக்கப்பட்டால் அப்படிங்கிறப்ப, அதனால் அப்படிங்கிறப்ப ஐ ஷுட் யூஸ் பை. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. It is not possible to exchange the goods once the sale has been completed. Again, இது அப்படியே தமிழில் வாசிச்சு பாருங்க. என்ன பண்ண முடியாது? கூட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. எப்போ? சேல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமாக. அப்போ அப்புறமாக அப்படிங்கிறப்ப ஐ ஷுட் யூஸ் ஆஃப்டர், ஓகேவா? ஆஃப்டர். இதற்கு அப்புறமாக, சேலுக்கு அப்புறமாக அப்படிங்கிறப்போ ஐ ஷுட் யூஸ் ஆஃப்டர். ஒன்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல அது எனக்கு மீனிங் கொடுக்காது. சரிங்களா? அடுத்து பாருங்க, டாக்டர் மேக்தா ஹஸ் பீன் ட்ரைங் டு டெவலப் எ மெடிசன் ஃபார் லாஸ்ட் 5 years. ஸோ ஃபார் எதுக்காக யூஸ் பண்ணும்? ப்ரிப்போஷன் இந்த இடத்துல ஃபார் தான். அப்போ ஃபார் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த இதில் தமிழில் அப்படியே வாசிச்சு பாருங்க. டாக்டர் மேத்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஒரு மெடிசனை கண்டுபிடிக்கிற கடந்த 5 வருஷமா ட்ரை பண்ணுறாரு, இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ whenever that happens something in past and still continuing in present அப்படின்னா ஐ ஷுட் யூஸ் சின்ஸ். சரிங்களா? இந்த இடத்துல சின்ஸ் தான் வந்துருக்கணும், ஃபார் வரக்கூடாது. அடுத்து பாருங்க, a woman who always conveys on her faults of her children is their worst enemy அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. கன்வீவ்ஸை ஃபாலோ பண்ணி என்ன வரணும் அப்படின்னா ஐ ஷுட் யூஸ் அட். கன்வீவ்ஸை ஃபாலோ பண்ணி ஆல்வேஸ் ஃபாலோஸ் அட் மட்டும்தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, the top ranking candidates will be appointed in senior jobs in banks அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. இதுல என்ன அப்படின்னா the top ranking candidates will be appointed in senior jobs in banks. பேங்கில் அப்படிங்கிறப்ப இன், ஓகே. பட் என்ன பண்றாங்கன்னா சீனியர் ஜாப்ஸ்ல, சீனியர் பொசிஷன்ல வந்து என்ன பண்றாங்கன்னா அப்பாயிண்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஐ ஷுட் யூஸ் அட், ஓகேவா? அட் சீனியர் ஜாப்ஸ். அப்பாயிண்டட் அட் டெசிக்னேஷன். இப்போ அப்பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல ஒரு டெசிக்னேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஐ கேன் யூஸ்
appointed as and also appointed at ஓகேவா. இப்போ appointed as இந்த இடத்துல MD CEO அப்படிங்கிறப்ப என்ன யூஸ் பண்ணிக்கலாம், as யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜென்ரலா சீனியர் ஜாப்ஸ் அப்படிங்கிறப்ப ஐ ஷுட் யூஸ் at ஓகேவா. when it is designation specify பண்ணி சொல்லிட்டாங்கன்னா I should use as after be appointed அப்படிங்கிற verb. பட் ஒரு ஜென்ரலா கேட்டகரியில சொல்றாங்கன்னா I should use at. appointed to ஓகேவா. appointed to at கிடையாது to. the top ranking candidates will be appointed to senior jobs in banks அதாவது பேங்க்ல சீனியர் ஜாப்ஸுக்கு அப்பாயிண்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறப்ப இக்குன்னு தானே வருது. ஸோ இக்குன்னு சொல்லி வர்றப்பலாம் ஐ ஷுட் யூஸ் டூ. சரிங்களா. the top ranking candidates will be appointed to senior jobs in banks. பேங்கில் சீனியர் ஜாப்ஸுக்கு அப்படின்னு சொல்லி வர்றப்ப டூ தான் யூஸ் பண்ணணும். she knows very well what is expected from her but she is unable to perform அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, எங்க எரர் இருக்கு? she knows very well what is expected from her but she is unable to perform. ஸோ இதை நம்ம தமிழ்ல வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா she knows very well அவளுக்கு நல்லா தெரியும் என்ன எதிர்பார்க்கணும் அவளிடம் இருந்து, பட் she is unable to perform ஆனால் அவளால் என்ன பண்ண முடியல, அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப everything is correct, no error. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. they will put on a note in this regard for your consideration அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல ஒரு நோட்டை போடுறாங்க எழுதுறாங்க அப்படிங்கிறப்ப ஃப்ரேசல் verb என்னன்னா put on கிடையாது put up. இந்த இடத்துல எனக்கு ஃப்ரேசல் எரர் இருக்கு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின். children always quarrel above petty issues அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ above வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்ப்பா, when it is when we are denoting something a higher point அப்படின்னா we can use above. பட் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா we should use over. நம்ம எப்பெல்லாம் ஆல்டிடியூட டினோட் பண்றோமோ அந்த இடத்துல மட்டும்தான் ஐ ஷுட் யூஸ் above. மற்றதுக்கெல்லாம் ஓவர் தான் யூஸ் பண்ணணும். ஆஃப்டர் ஓப்பனிங் தி டோர் we entered into the room next to the balcony. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்டரை ஃபாலோ பண்ணி ஐ ஷுட் நாட் யூஸ் into. ஏன்னா என்டருக்கு மீனிங்கே என்ன அப்படின்னா உள்ள போறது தான். அப்போ உள்ள போறது அப்படிங்கிறப்ப அகெயின் into யூஸ் பண்ண அப்படின்னா இட்ஸ் ரிடண்டன்சி. அந்த இடத்துல நான் into யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்க. மோஸ்ட் ஆஃப் தி யூபி இஸ் அ ஃபர்டைல் பிளேன் பிட்வீன் விச் தி ரிவர் கங்கா ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பிட்வீன் எப்போ யூஸ் பண்ணுவோம்ப்பா, ரெண்டுக்கு இடையில அப்படிங்கிற மட்டும்தான் நான் பிட்வீன் யூஸ் பண்ணுவேன். அப்போ யூபியில் இருக்கக்கூடிய ஃபர்டைல் பிளேன்ஸ் காமனாக சொல்றப்போ நான் என்ன சொல்லணும் அப்படின்னா ஐ ஷுட் யூஸ் த்ரூ. அதன் வழியாகத்தான் ரிவர் கங்கா போகிறது அப்படிங்கிறப்ப த்ரூ. ஓகேவா. த்ரூ விச். he freed himself from the burglar's hold and ran on the road again. ரோட்ல வந்து அவன் ஓடி போனா அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் அப்படின்னா அக்ராஸ் த ரோடு. ஓகேவா. ரோடு மேல ஓடி போனா அப்படிங்கிறத தாண்டி ரோட்ல ஓடி போயிட்டான் அப்படிங்கிறப்ப ஐ ஷுட் யூஸ் அக்ராஸ். ரன் அக்ராஸ். although the pain was behind his capacity yet he didn't complain. அதாவது அவன் தாங்கிக்கிற அளவை தாண்டியும் என்ன பண்ணுது அப்படின்னா வலிக்குது அப்படிங்கிறப்ப இட்ஸ் பியாண்ட் நாட் பிஹைண்ட். ஓகேவா. பியாண்ட் அப்படின்னா ஒரு பாயிண்டை தாண்டி ஒரு லிமிட்டை தாண்டி, பட் பிஹைண்ட் அப்படின்னா சம்திங் தட் இஸ் அட் அவர் பேக். ஸோ அடுத்த கொஸ்டின். Several prominent celebrities involved in the scandal are required to appear to the investigation committee அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. So several prominent celebrities involved in the scandal are required to appear to the investigation committee அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா.
ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் தமிழில் அப்படியே சொல்லி பாருங்கள். செலிப்ரிட்டிஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் இந்த திருட்டு வேலையில் ஈடுபட்டாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னாங்க, இன்வெஸ்டிகேஷன் கமிட்டியின் முன்னால் வர சொன்னார்கள். அப்போ முன்னால் வர சொன்னாங்க அப்படிங்கிறப்ப ஐ ஷுட் யூஸ் அப்பியர் பிஃபோர். அந்த கமிட்டி முன்னால அப்படிங்கிறப்ப ஐ ஷுட் யூஸ் பிஃபோர், நாட் டு. சரிங்களா? That Brutus, who was his trusted friend, had attacked on him and caused heartbreak to Julius Caesar அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுல என்ன இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அப்படின்னா, அட்டாக்டு ஆன் ஹிம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அட்டாக்கை ஃபாலோ பண்ணி ஐ ஷுட் நாட் யூஸ் எனி ப்ரிப்போஷன் அஸ் லைக் என்டர் மாதிரியே எனக்கு அட்டாக்லேயும் என்ன வராது அப்படின்னா ப்ரிப்போஷன் வராது. I was shocked to hear that his parents died of an accident அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுல என்ன எரர்? தமிழ் அப்படியே வாசிச்சு பாருங்க. ஐ வாஸ் ஷாக்டு டு ஹியர், நான் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் அதை கேட்டப்ப. என்னது அப்படின்னா, அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவனோட பேரண்ட்ஸ் வந்து ஆக்சிடென்ட்டில் இறந்து விட்டார்கள். விபத்தில் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல இல் வருதா, அப்ப ஐ ஷுட் யூஸ் டைட் இன் அன் ஆக்சிடென்ட். சரிங்களா? இன் அன் ஆக்சிடென்ட். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தமிழ்ல வாசிச்சு பார்த்தாலே ஆன்சர் கிடைச்சிடும். I must start at dawn to reach the station in time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. I must start at dawn. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மீட் யூ பை டுமாரோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல பை யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்னா ஸ்டார்ட் பை டான். ஓகேவா? அந்த விரிகிறதுக்குள்ளே என்ன செய்யணும் அப்படின்னா, நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறப்ப ஐ ஷுட் யூஸ் பை தேர், நாட் அட். அடுத்த கொஸ்டின். Rakesh developed the habit for sleeping late. Again, it shows the relationship between the Rakesh and his habit. So whenever it shows the relationship, I should use of, not for. Seringla, as simple as it is. So in this video, we have learned the basic prepositional error questions and also some basic rules on ப்ரிப்போஷன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்ஸில் கொஞ்சம் பெரிய கொஸ்டின்ஸ் கேட்டால் கூட மெயின்ஸ் லெவலில் கூட என்ன பண்ணலாம்னா ப்ரிப்போஷனல் எரரை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.